பஞ்சாப் கிங்ஸு உங்களை நினச்சி சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதானே எனக்கு தெரில. எப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வரான்றது தான் முக்கியம். ஏன்னா அப்படி தான் உங்களோட சீசன் இந்த வருஷம் இருக்குது. ஃபஸ்ட்டு 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு அன்பீட்டன் டீமாக இருந்தீங்க. இப்போ என்னடானா தொடர்ந்து 6 மேட்ச் தோத்து பீட்டன் டீமாக இருக்கிறீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிச்சதை கடைசியில் வரிசையாக தோப்போன்ற மாதிரி ஒரு வரலாறையும் படைக்கிறாங்க போல இருக்குது. இது என்னத்த சொல்ல பஞ்சாப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைஃப் இஸ் ஏ சர்க்கிள். தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்ற மாதிரி பஞ்சாபுக்கு ஏகப்படுத்தமா எல்லா டைலாகும் பொருந்துது. இன்னொரு பக்கம் கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ், வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி IPL 2026 ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆன டீம், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன RCB மீண்டும் நாங்கள் தயாராகிட்டோம், ஃபைனல்ஸுக்கு வர போகிறோம், முடிஞ்சா எங்களை அடிச்சுட்டு கப்பை தூக்குங்கடா அப்படின்ற இலக்கோடு தான் பஞ்சாபுக்கு எதிராக RCB விளையாடினாங்க. அந்த சம்பவத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. வேற மாதிரி, அதுவும் சாதாரண டோட்டல்லாம் இல்லை, 222 222 ரன்னு 4 விக்கெட்டுக்கு அழகாக ஸ்கோர் பண்ணாங்க. அதில் குறிப்பாக படிதார் இல்லையே, எப்படி ஆட போகிறாங்கன்னு நினச்சா வெங்கடேஷ் ஐயர் வந்து அதை ஃபீல் பண்ணதா இருக்கட்டும், கோலி பேட் எடுத்தா 50 போடாமல் போவோனா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு 50ன்ற மாதிரி தரமாக விளையாடினாங்க. வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். சரி, எப்பரா பவுலிங் போடுவாங்கன்னு பார்த்தா RCBயில் புவனேஷ்குமார்னு ஒருத்தரை வச்சிருக்கிறோம், முடிஞ்சா எங்க ஆளோட ஒரு பவர் பிளேல தாண்டுங்கடா பார்க்கலான்ற மாதிரி வந்தாரு. பவர் பிளேல முடிச்சு விட்டாங்க. பவர் பிளேல பஞ்சாபோட மேட்ச் ஓவர். ஏன்னா அவங்களுடைய பேட்டர்ஸ் பிரியன்ஷ் ஆர்யா, பிரப் சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், இந்த 3 பேர் தான் அவங்க 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்களே. கமெண்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இந்த 3 பேர். 4வதா கான்லி. இந்த 4 பேர் அடிச்சாதான் பஞ்சாப் ஜெயிக்கும். இந்த 4 பேரோட விக்கெட் போயிருச்சுனாவே ஸ்டார்டிங்லேயே பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதை தெளிவாக பிளான் பண்ணாங்க, தெளிவாக பவுல் பண்ணாங்க, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க, விக்கெட் எடுத்தாங்க, பஞ்சாப்பை காலி பண்ணாங்க அப்படின்றதான் பார்க்குறேன். கடைசியில் செமையாக ஆடிட்டு வந்தாங்க. ஒரு பக்கம் ஸ்டாய்னஸ் மற்றும் இவன், ஐயோ பேர் பட்டுன்னு வர மாட்டேங்குது, ஐயோ இருங்க மக்களே, சசாந்த் சிங் கடைசியில் தரமாக விளையாட்டு வந்தார். ஆனால் அந்த இடத்துல 4 ஓவருக்கு ஒரு 60 ரன் அப்படின்ற ஸ்டேஜில் 2 முக்கியமான ஓவர், 16வது ஓவர் அண்ட் 18வது ஓவர் வந்து நெயில் பண்ணார் இல்லையா ஜாஸ் ஹேசல்வுட். 7 ரன்னு ஒரு ஓவர், 7 ரன்னு ஒரு ஓவர். அந்த 2 ஓவர் தான் கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச். ஏன்னா அது வரையும் அடிக்கிற நிலைமையில இருந்தது. அந்த 2 ஓவர் அவர் அப்படியே அந்த ப்ரெஷரை பில்டு பண்ணாரு. அதனால பேட்டர் அடிக்க முடியாம போய் கடைசி ஓவரில் 33 ரன் வச்சாங்க. அதை அழகா டிஃபெண்ட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். இதுக்கப்புறம் நீங்க குவாலிஃபை ஆகுறது ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு. அதுவும் மற்ற டீமோட கையில தான் இருக்குது அப்படின்றது தான் சொல்ல தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் மக்களே.